பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லெகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலேதான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீ விரித்து பெட்டென்ன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்ததேயல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரையொருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான்.